வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஆவணி மாத அதிர்ஷ்டமான நேரம் உங்களுக்கு வரப்போகுது. அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி சிம்ம ராசிக்காரங்க. என்னங்க சிம்ம ராசினா பையன் சொல்கிறீங்க? ஏங்கன்னா இந்த சிம்ம ராசியில் பிறந்த உறாமே ராஜ கம்பீரம், ராஜ நடை, பேச்சு, திறமை, முன்கோபம் எல்லாமே அந்த அரசனுடைய பட்டம் உங்கள்கிட்ட இருக்கும். எவ்வளோ வரி ஆளுந்தாலும் சரி தானுங்கிற ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும். உங்கள்கிட்ட ஈஸியாக பழகி உங்களை கவர்ந்துட முடியாது. உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அவங்கள நட்பாக ஏற்றுக்குருவீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அது தாயாக இருந்தாலும் சரி, தாப்பனாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கட்டுப்பட்டாத்தே அவங்களுக்கு உறவு. என்ன தேவையில்லை, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு சடக்குன்னு பேசிடுவீங்க. ஏன் அந்த சிம்ம ராசிக்குன பலனே அதுதான். ஏன் ஏற்கனவே உங்களுக்கு கண்டச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. என்னத்தை முட்டினாலும் எங்கிட்டாவது ஒரு விதத்துலையாவது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பு இருக்கும். ஆனால் வெளியே சொல்ல மாட்டீங்க. அதுதான் உங்கள்கிட்ட பெரிய ஒரு பாசிட்டிவ். ஒரு மனசுக்குள்ளே எவ்வளவோ போராட்டம் இருந்தாலும் அதை வெளியே சொல்லாமல் வெற்றி கண்டக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. ஏன் ஆவணி மாதத்தை தேர்ந்து சொல்கிறீங்க ஐயா அப்படின்னா, எல்லாருக்குமே ஆவணி மாதம் பொதுவாக நல்லா இருக்குது. உங்களுக்கு நல்லா இருக்குதா அதை பார்க்கணும்ல. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாத பலனை பார்த்திங்கன்னா பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மாத பலன் என்ன காரணம் அதை சொல்லிடுவோம். நம்ம வருஷக்கோள்கள் குரு பயிற்சி வருஷம் கூட்டி போகிறோம், சனி பயிற்சி 2 வருஷம் கூட்டி போகிறோம், ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம் கூட்டுவோம். இது மாதக்கணக்கில் பயிற்சிகள். இந்த மாதத்தில் என்ன பயிற்சி ஆகும்? சூரியன், அதே போல் சுக்கிரன், புதன், இவங்கெல்லாம் மாதக்கோள்கள். சந்திரன் 2.25 கூட்டி மாறுது. உங்கள் சூரியன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாதகம் கணிக்கணும்னா சூரியனை வச்சு தான் கணிப்பாங்க. லக்னாதிபதி சூரியன், ராசியாதிபதி சந்திரன். அப்போ உயிருக்கெல்லாம் அதிபதி யார்? சூரியன். அதான் பிதிர்காரன்னு சொல்லுவாங்க சூரியனை. சந்திரனை மாதிர்காரன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரே வீடு தான், சிம்மங்கிற ஒரே வீடு தான். இந்த கடகத்துக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரே வீடு தான். அப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய எப்பயுமே உங்கள் தன்மானத்தை இழுக்காமல் இருப்பீங்க. பழமொழி சொல்லுவாங்க, பசிச்சாலும் புளி புள்ள திங்குமாயா, அந்த மாதிரி. உங்களுக்கு ஒன்று பிடிச்சா தான் செய்வீங்க. இல்லைன்னா அது எவ்வளோ ஒரு ஆளாக அந்த தேவையில்லையான்னு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. உன்கிட்ட இருந்து சாப்பிட்றதுக்கு நான் பேசாமல் பிச்சை எடுத்து சாடாமல் போய் உயிரோடு போயிடணும் அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு வேகம், விறுவிறுப்பு உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல வருமானம் வருங்க, அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் வருமானத்தோட அதிகமான முறையிலே உழைப்பை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும். ஒரு கம்பெனி ஆளாக்குறீங்க, உங்களுக்கு இந்த மாதம் சம்பளம் உயரப்போகுது. நேற்று வரைக்கும் காலையில் 10 மணிக்கு போய்ட்டு 5 மணிக்கு வந்திருப்பீங்க. ஆனால் ஆவணி மாதம் 8 மணி 9 மணி ஆகும். என்னையா அந்த டைம் ஆனாலும் உங்களுக்கு பணம் கண்டிப்பான முறையில் அதிகமாக கிடைக்கும். எப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, இந்த மாதம் 30,000 வாங்கியிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தனால எக்ஸ்ட்ரான முறையில் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து ஒரு 50,000 கொடுப்பாங்க. அப்போ அலைச்சலும் இருக்கும், அதுக்கு தகுந்தான அந்த பணமும் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அதே போல் இந்த ராசிக்காரங்க இடமாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ வீடு மாறுறது, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, ஒரு ஃபோன்களை மாற்றிக்கிறது, பொருளை மாற்றிக்கிறது, நகைகளை கொடுத்து பழைய சொல்லுவாங்க. இப்போ நகை விலை குறைஞ்சிருக்கு, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நகையை கொடுத்து புது நகையை பார்த்துக்கிறது, வீட்டில் ஆடம்பர பொருளை சேர்க்குறது, இந்த பழசை போட்டு பூசி எடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சில பொருள்கள்லாம் நீங்கள் கழித்து அதுக்குன்னு புதிய பொருளை வாங்கிக்கிறத கொண்டான இதெல்லாம் கிடைக்கும். அதே போல் அலைச்சலுக்கு சொஞ்சமே இல்லை. 1க்கு 3 பேர் அலைவீங்க. ஒரு வேலையை பார்க்கணும் 3 தடவை அந்த அலைஞ்சு தான் அது அந்த முன்னேற்றத்தையும் கொடுக்கும், அந்த வர சொல்லத்தையும் கொடுக்கும். இப்போ கடன் கொடுத்தாலும் சரி, கடன் வாங்கினாலும் சரி, இப்போ கடன் கொடுத்தா ஒட்டி கொடுக்கக்கூடாது. 1க்கு 3 அலைய நான் வேண்டேன்.
அப்போ தான் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால சில பகைகளும் கிடைக்கும். என்னையா கொடுத்த பணத்தை கேட்குறதுக்கு பகை உண்டாகுதே, வேறு வழியில் பகைச்சாத்தாங்கன்னா பகைச்சி தான் திருவிங்க. பகை வந்தால் தான் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போல்லாம் கண்டச்சனி இந்த மாதிரி சில சிக்கல்களை கொடுத்து தான் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுப்பான். அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அதே போல் பணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கனால சில பேருங்க வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. சிம்மராசிக்காரங்க, சரி பணம் இருக்குது நம்ம கையில் வச்சு நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன், எதுக்கு வேண்ட கொடுத்து வேண்ட உழைக்கிற சார் பேங்கில் போடுவோம்யா அப்படின்னு சில பேர் பேங்கில் டெபாசிட் போட்டு இல்லை நகையை சேர்த்து வைக்கிற சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் இந்த லக்னத்துக்கு இந்த உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த கேது இருக்கிறார். ஏற்கனவே இந்த ராசி கேது இந்த ஆகாதவன், இந்த தனஸ்தானம் தான் இருக்கான், கொடுக்க வேண்டியது தான் அவன் இருக்கான். எப்படி கொடுப்பான் அப்படின்னா, எப்போ எதிர்பார்க்கிறோ அப்போ கொடுக்க மாட்டான், எதிர்பார்க்காத போது கொடுப்பான். ஏன் அப்படின்னா குரு ஒரு 5ஆம் இடம் பார்க்குறாரு. அதனால் கொடுக்கக்கூடிய இடத்த இருக்கனால நீ எதிர்பார்க்காமல் இருக்கிற கொடுப்பான்னு ஒழிய எதிர்பார்த்து கொடுக்க. இப்போ நிறையா நாள் எதிர்பார்த்துருப்பீங்க, சம்பளம் கிடைக்குமா. அட போயா, நீ கிடைச்சானே கிடைக்காட்டி என்ன, வேறு வழி இல்லை அப்படின்னு வரும்போது அந்த சம்பளம் இப்போ கொடுப்பான். வெறுத்து போகும்போது வேணான்னு சொல்லும் போது இந்தா எப்படியா. இதுதான் கேது. தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறனால உங்கள் ஜாசியிலேருந்து எதை இழக்க விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு உடனே வெற்றியை கொடுக்கக்கூடிய வழியாக இந்த ஆவணி மாதம் இருக்குது. அதனால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எந்த வகையிலாவது போராடியாவது அந்த பணத்தையும் அந்த இடத்தையும் உங்கள் எண்ணப்படி நடந்து விடுவீர்கள். அதே போல் உடல் உபாதைகளில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். அது ரொம்ப நீங்கள் பார்த்துக்கிறணும், இடுப்பு கீழே. அதனால் வயிறுக்கு ரொம்ப இந்த பொதுவாக சிம்மராசிக்காரங்க கடகராசி பிறந்த பெரும்பாலுமே இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வாயு கோளாறுகள், செரிமான கோளாறுகள், அவதியாக சாப்பிட்டு ஓடுவீங்க. ஒரு இடத்துக்கு போனால் வேகமாக சாப்பிட்டு ஓடும்போது என்ன செரிமானம் ஆயிருமா, ஆயிராது. அப்போ செரிமான குறைகள், பசி இல்லாமல் சாப்பிட்றது, இல்லை அதிக பசிச்சு அதுக்கப்புறம் ஆற போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் உங்களுக்கு உடல்நிலையை பாதிக்கும். அதை நீங்கள் கவனமாக இருந்துக்கங்க. அதே போல் இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா இரவு நேரம் உஷ்ணம் உங்களுக்கு அதிகம். ஏற்கனவே நீங்கள் கோபக்காரங்க சிம்மராசி பிறந்தவங்க, இரவு நேரம் அதிகமாக பணி செய்கிறது, இரவு நேரம் அதிகமாக நீங்கள் எங்கிட்டும் பிரயாணம் பண்ணும்போது உடல் உஷ்ணமாகி அதனால் உடல் உபாதைகளும் முன்கோபம் அதிகமாக இருக்கும். வாயை கட்டுப்படுத்தணும். எப்படி வாயை கட்டுத்தணும்னா, அமைதியாக இருக்கிறதுக்கு பழகி வாருங்கள். ஏன்னா முடியாது, என்னையா முடியாது சொல்கிறீங்க, நான் அமைதியாக இருக்கக்கூடிய ஆளாயா அப்படின்னு கேட்பீங்க சிம்மராசிக்காரங்களாம். பேசினா தான் ஏன் சிம்மராசி, பேசாட்டினா நான் அதுக்கு சிம்மராசி பறக்கணும் அப்படிலாம் வேண்டாம் பேசுவீங்க. நாங்கள் உங்கள் நல்லது நடக்கணுமே. ஒரு டாக்டர் சொல்லுவார்ல, ஐயா கொஞ்சம் 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 அமைதியாக இருங்க, டென்ஷனை கொஞ்சம் குறைங்க அப்படிங்களா. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லது தான் ஐயா, அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ சிம்மராசிக்காரங்க நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். உங்களாம் வளர்த்த மாட்டான், அங்கிட்டு போய் பரவாயில்லையா முந்தி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காயா அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக சைடாக சொல்லிட்டு போவான். உங்களாம் சொல்ல மாட்டான். சிம்மராசிக்கிற நேரில் வந்து சொன்னால் என்ன படக்குந்தாலும் கோவப்படாமல் கோவட்டுருவார். என்னையா நேற்று வரைக்கும் கோவப்பட்டு இப்போ வழியை பேசுகிற அப்படின்னு நீங்கள் அதுக்கும் விட மாட்டீங்க. உங்களை நல்ல பேர் வாங்கவே முடியாது. ஏயா சந்தோஷம் பேசினாலும் கோவப்படுறான் ஐயா, கோவப்பட்டு பேசினாலும் எதுக்குறாயா, இவனை எப்படியா செய்கிறது. உண்மையிலே சிம்மராசிக்காரங்கள் மனவனோ கணவன் கிடச்சா பெரிய சிரமங்க. என்ன ஏன்னா உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாதுங்க, நீங்களாக நல்ல பேர் சொன்னால் தான். அதனால் சிம்மராசிக்காரன் இப்போ போராடி தான் எதையுமே ஜெயிக்கணும். நீங்கள் தான் அவங்களுக்கு நல்ல பேர் கொடுக்கணும். நீ என்னத்தையும் காலில் விழுந்து என்ன தாயே மணியை கூடி கொஞ்சி குழாவுனாலும் அது நடக்கவே செய்யாது. உங்கள்கிட்ட வந்து நீங்கள் பார்த்து கொடுத்தா தான் அப்படிப்பட்ட ஆளாக தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய தாய் வழியில் தாய்க்கோ தாய் மாமனுக்கோ இல்லை தந்தையருக்கோ சின்ன சின்ன உடல் உபாதைகள் மருத்துவ செலவு வரத்தான் செய்யும். ஏன்னா கண்ட செலவு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்போது என்ன செய்யும், எதிராளிக்கு பயன்படுத்தும். ஏன்னா கண்ட செலவுனால மருத்துவ செலவு வரும். இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது, இப்போ என்ன செய்யும், உங்கள் பெற்றவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதை கொடுக்கும். இல்லை பெற்றவங்க இல்லையா எங்களுக்கு அப்படின்னா இந்த சம்பந்த வழியில் ஏதாவது உடல் உபாதைகள் கொடுக்கும். அவங்களுக்கு மருத்துவ செலவுகள், சின்ன சின்ன வெளியூர் போக வேண்டிய செலவுகள், கர்ம செலவுகள், கர்மகாரியம் உள்ள செலவுகள்லாம் வரவு செய்யும். அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கங்க. அடுத்தபடியாக பெண்களுக்கு, இந்த பெண்கள் வந்து சிம்மராசி பிறந்திருக்காங்க வைங்களேன், இவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் உங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேலே போட்டி போராமைகள் இருக்கும். அதாவது வருமானம் பெருகும். அந்த வருமானம் பெருகும் போது கூடயே சில பகையும் பெருகும். நேற்று வரைக்கும் நல்லா தான் ஏன் பேசிக்கிட்டு இருந்தேன், நமக்கு சம்பளம் 5000 கூட்டினவனே இவன் மூஞ்சி அங்கே திரும்பிடுச்சியா.
ஏன்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஊதியம் கொடுத்துருப்பாங்க. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க 10 வருஷம் அவங்களுக்கு அந்த ஊதியம் வந்திருக்காது. இருந்தாலும் மனசுக்குள்ளே நேற்று வந்தவனுக்கு 10,000 ஐயா, எனக்கு அப்போ வந்து 8 வாங்கிட்டு இருக்கேன். அப்படி உங்களுக்குள்ளே ஒரு போராட்டங்கள், அதனால சின்ன சின்ன பகைகள் அப்படிலாம் உங்கள் தொழில் பண்ணுற எனக்கு நடக்கும். அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது. போய்கிட்டே இரு, நீ வாடு. நான் வேலை பார்க்கேன், நான் சம்பாத்தியம் பண்ணுறேன், எனக்கு திறமை இருக்குது. நீ உக்காந்துக்கிட்டே இருந்தால் உனக்கு எப்படி கிடைக்கும்? சில பேருக்கு சும்மா உட்காந்துக்கிட்டே வாட்டி ஓட்டுவாங்க. வர வேண்டியது, செல்ஃபோனை நோண்ட வேண்டியது, அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியது, இப்படிலாம் நடக்கும் சில கம்பெனிகள்லாம். அதெல்லாம் நீ பார்க்காதீங்க. நீங்கள் எப்பயுமே சுறுசுறுப்பானவங்க, உண்மைக்கு புறம்புல்லாமல் நடக்கக்கூடியவங்க. ஆனால் சிம்மர் நேர்மையாக இருக்கக்கூடியவங்க. உங்கள் நேர்மைக்குண்டான பரிசு உங்களை தேடியே சேரும். அதுதான் அரசனுடைய ராசி இந்த சிம்ம ராசி. அரசன் யாருக்கு நிகரானவன்? கடவுளுக்கு நிகரானு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் நீங்கள் போகிற இடத்துலலாம் எவ்வளோ குப்பையெல்லாம் வரும், அதெல்லாம் தட்டிட்டு போயிட்டே இருங்க. மேனேஜருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவங்க நீங்கள். ஒரு சிம்மராசிக்காரங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க மேலே அந்த மேனேஜர் கொஞ்சம் ஈர்ப்பாக இருப்பார். ஏன்னா உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய வேலைகள் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் பார்க்குற வேலையை கேமராவில் பார்த்துட்டு நல்லா பார்க்காயா, எல்லாம் பார்க்காங்க, இந்த அம்மா பார்க்குது அப்படின்னு உங்கள்கிட்ட பெரிய பொறுப்பை ஒப்படைப்பாங்க. அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறது பக்கத்தில் உங்கள் கூட பார்க்குறவங்களுக்கே பிடிக்காமல் போயிடும். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் இத்தனை வருஷம் நான் இருக்கேன், என்கிட்ட சாவி கொடுக்க மாட்டேங்கார், ஓன்ட்ட சொல்லிட்டு போகிறாரு, ஓன்ட்ட சாவி விட்டு போகிறாரு அப்படின்னு பொம்பளைகளுக்குள்ளேயே சின்ன சின்ன பொம்பளைனாலே போகாமல் இருக்கத்தான் செய்யும். இந்த சிம்மராசியில் பிறந்த பெண்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சிநேகிதிகளுக்கு ரொம்ப போட்டி போகாமல் இருக்கும். அதெல்லாம் நீங்களாம் பார்க்கத்தான் போகிறீங்க இந்த ஆவணி மாதத்தில். இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது, போய்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் உங்கள் தனத்தை கேது இருக்கனால பிரச்சனையை கொடுத்து தனத்தை கொடுக்கக்கூடியவர். அதே போல் உங்கள் லக்கணத்துக்குடைய சூரியன் சுக்கிரன் இருக்கிறார் உங்கள் ராசி கூட. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்ப அதிர்ஷ்டிக்கிற மாதிரி திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் ஒரு திருமண செலவுகள், இப்போ கண்ட செலவு வந்து சுப செலவாகும்ல, அப்படின்னா திருமண செலவுகள், உங்களுக்கு திருமணமாகக்கூடியவங்க திருமணமாகும். ஒரு குழந்தை பாக்கியம், உங்களுக்கு குழந்தை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதத்தில் நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் இந்த பிடிக்கும். குறிப்பாக மாணவர்கள்லாம் நல்லா படிப்பீங்க, நல்ல ஞானம், நல்ல கல்வி, செல்வம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேண்டியதை அப்பா அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா படிங்க. மாணவர்களுக்கும் இந்த சிம்மராசிக்காரங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் சிறப்பாக இருக்குது. நல்ல விளையாட்டுத் துறையில் நல்லா ஜெயிச்சு வருவீங்க, படிப்புலையும் ஜெயிச்சு வருவீங்க. உங்கள்கிட்ட போட்டி போட்டால் நீங்கள் ஜெயிப்பீங்க. எப்பயுமே சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சும்மா இருந்தால் அவங்கள்ட்ட ஜெயிக்க முடியாது. எதையாவது போட்டி போட்டால் தான் அவங்கள ஜெயிச்சு வச்சு படிக்க வைக்க முடியும். அதனால் மாணவியெல்லாம் நீங்கள் இப்போ பெற்றவங்க என்ன செய்யணும்னா, சிம்மராசி பிறந்தவங்க இதை செய்ய உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னோம்னா அதுக்காக படிப்பாங்க, ஜெயிக்கவும் செய்வாங்க, வெற்றி அடைவாங்க. சிம்மராசிக்காரங்க பொறுத்து அவங்க சும்மா இருக்கக்கூடாது. அவங்க ஏதாவது பொறுப்பு கொடுத்தா அதில் ஜெயிச்சு காமிச்சிருவாங்க. அப்போ ஜெயிச்சு காமிக்கிறனால அவங்களுக்கும் பெருமை, அந்த நடத்துகிற கம்பெனிக்கும் பெருமை, மொத்தத்தில் அந்த குடும்பத்துக்கே பெருமை உங்களால், சிம்மராசிக்காரங்களால். அதனால் பெருமை மிகுந்த ஆவணி மாதமாக உங்களுக்கு இருக்குது. கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட. வெளில போகும் குதிரை கொள்ளை பார்க்கான்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வாடு போயிட்டே இருங்க. ஏகப்பட்டது இழந்திருக்கோம்டா அப்படிம்பீங்க. அப்போயெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போவும் தெரியுறீங்களோ அப்படின்னு சொந்த பந்தம் எல்லாம் அந்த நேரத்தில் ஊரை கைவிட்டு போயிடும். ஆனால் இப்போலாம் கூடி வரும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஏமாற மாட்டீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை சொல்லியாச்சு. சிம்மராசிக்கார தோழிக்கும் இந்த ஆவணி மாதம் ஆண்களுக்கு பெண்களுக்கு செல்வச் செழிப்பாகவும், என்ன அலைச்சல் ஒன்று மட்டும் இருக்கும், உடல் உபாதை இருக்கும், இருந்தாலும் தனம் வந்தே சேரும். இடமாற்றங்கள் உண்டு, வெற்றி முகம் உண்டு. வாழ்த்துக்கள் சிம்மராசி நேயர்களுக்கு. அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.